ஊரோடி 3.0 நிகழ்ச்சிக்காக நாம் இப்போ போயிட்டு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேர்வராயன் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஏழைகளின் ஊட்டின்னு அழைக்கப்படக்கூடிய ஏற்காடு ஊருக்கு தான். ஏற்காடு ரொம்ப அழகான ஒரு பெயர். அது மட்டும் இல்லை, இந்த ஊருடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் எவ்வளவோ மலைவாச ஸ்தலங்கள் இருக்குது. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற மாஞ்சோலையாக இருக்கட்டும், இல்லைன்னா மாவட்டத்தில் கொடைக்கானலாக இருக்கட்டும், இல்லைன்னா உதகமண்டலம் அங்கே நீலகிரியில் இருக்குது ஊட்டியாக இருக்கட்டும், எல்லா ஊர்களுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஊர்லேருந்து மேலே மலைக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸான ஒரு பயணமாக தான் வந்து இருக்கும். ஆனால் எப்படி இது எளிமையாக ஏழைகளின் ஊட்டின்னு சொல்கிறாங்களோ, சேலம் ஊருக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா போதும், அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 30 to 45 மினிட்ஸில் ட்ராவல் பண்ணி போயிடலாம். மொத்தத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 கிலோமீட்டருக்குள்ள தூரம் தான். ஸோ யாருனாலும் ஒரு சனிக்கிழமை காலைல கிளம்பி போய் ஏற்காடை சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் வந்துடலாம். அந்த அளவுக்கு சேலம் மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான. இப்போ நம்மளாம் தூத்துக்குடியில் இருக்கவங்க, திருச்செந்தூரில் இருக்கவங்க கடல் பார்க்க போகலாம் வாங்கன்னு சொல்லி கிளம்பி போகிற மாதிரி ஏற்காட்டில் இருக்கிற மக்கள் வந்து, அதாவது சேலத்தில் இருக்கிற மக்கள் வந்து ஏற்காடுக்கு வந்து காலையில் போயிட்டு சாயங்காலம் வர்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு மிக தமிழ்நாட்டிலேயே சிட்டியிலேருந்து மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு மலைவாச தலம்னா அது வந்து ஏற்காடு தான். ஸோ 5000 அடிக்கும் கடல் மட்டத்துலேருந்து 5000 அடிக்கு மேலே இருக்குது. இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நிறைய என்டர்டைன்மெண்ட் அட்வென்ச்சர் பார்க்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நான் வந்து அங்கே போய் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ ஏற்காடு போக போகிறோம். எந்த ஊர் போக போகிறோம்? எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா? என் கூட சேர்ந்து நீயும் பேசுறியா? ஓகே, சரி. இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் நிறைய ட்ராவல் பண்ணுறதுலாம் நீ பார்ப்பேல, அப்போ உனக்கு என்ன தோணும்? எக்ஸைட்டிங்காக இருக்குமா? எந்த நாளில் போகிறோம்? சரி, இப்போ போய் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? ஏற்காடை சுற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். வீக்கெண்ட் ஆயிட்டுனாலே பைக்கர்ஸ்லாம் நிறைய பேர் இங்கே ட்ராவல் பண்ணி வராங்க. ஃபேமிலியாகவும் நிறைய பேர் வராங்க. பைக்கில் வர்றதை பார்க்க முடியுது. மற்ற மலைவாச ஸ்தலங்களுக்குலாம் இந்த அளவுக்கு பைக்கில் நிறைய பேர் போகிறத பார்க்க முடியாது. பஸ்ஸில், காரில், வேனில் தான் போவாங்க. ஸோ இது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால ஃபேமிலியாகவே நிறைய பேர் பைக்கில் வராங்க. இங்கேயும் ஒவ்வொரு வளைவுக்கு அழகான பெயர் வச்சுருக்காங்க. ஸோ தேச தலைவர்களுடைய பெயர் திருப்பூர் குமரன் வளைவு, அந்த மாதிரி வாவு சிதம்பரனார் வளைவு. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மற்ற ஊர்கள் இந்த மாதிரி ஹேர்பின் பெண்டுக்கெலாம் பெயர் வச்சு பார்த்ததில்ல. ஏற்காடில் மட்டும்தான் இந்த மாதிரி ஹேர்பின் பெண்டுக்கெலாம் அழகாக தேச தலைவர்களுடைய பெயர்கள் வச்சுருக்காங்க. ஏன்னா சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வருவாங்க, வந்து பார்ப்பாங்க. இப்போ குழந்தைங்கள்லாம் வரும்போது அவங்களுக்கு தேச தலைவர்களுடைய பெயர். இங்கேயும் வந்து தியாகச்செம்மல் சுப்பிரமணிய சிவா வளைவுன்னு வச்சுருக்காங்க. நான் பெயர் வந்து செடி வந்து மறைச்சிடுச்சு. ஹாய் வியன், எப்படி இருக்கு இந்த டிராவல்? ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. ஓகே, நம்ம ரைட்ல போறதுலாம் நிறைய மங்கி பாக்குது. அது நான் டாடா சொல்லிருக்கேன். ஓகே, சோ உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா. சோ ஹேர்பின் பெண்ட்ல வந்து போறப்ப உனக்கு கஷ்டமா இருக்கா? தலைலாம் சுத்துதா இல்ல ஜாலியா இருக்கா? தலை ஒண்ணும் சுத்தல. வேலு நாச்சியார் வளைவு அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி அருவிகள் அங்கங்க விழுந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சாலைகள்ல வந்து அதனால எனக்கு தான் ஜாலியா இருக்கு. தடுப்பா வச்சிருக்காங்க, லேயரா. ஸோ அது வந்து நிலச்சரிவு ஏற்படாமல் தடுக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது தகடூர் அதியமான் அவருடைய பெயர்ல. தேச தலைவர்கள் மட்டும் இல்ல, வரலாற்றில் இருக்கக்கூடிய மன்னர்களுடைய பெயரும் கூட அங்கங்க வச்சிருக்காங்க. வள்ளல் பாரி பெயர்ல. இது 9வது வளைவு. கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தரான வல்வில் ஓரியுடைய பெயர் வச்சிருக்காங்க ஒரு வளைவுக்கு. முன்னாடி நிறைய பிள்ளையார் சிலைகள்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க விநாயகர் சதுர்த்தினால. விநாயகர் சதுர்த்தியுடைய வரலாறு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சுவாரஸ்யமான வரலாறு தான். சுதந்திர போராட்டத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் வந்து மக்கள் ஒரு இடத்துல கூடுவதற்கே வந்து நிறைய விதிமுறைகள் இருந்தது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து பாலகங்காதர திலகர் தான் இப்படி ஒரு ஐடியா பண்ணி பொது இடத்துல வழிபாடு செய்யும் போது மக்கள் ஒன்றாக கூடி வழிபாட்டுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் தடை விதிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் அந்த இடத்தின் மூலமா சுதந்திர போராட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தலாங்கிறதுக்காக தான் இந்த விழாவை ஆரம்பத்தில் ஆரம்பிச்சாங்க. வடநாட்டில் தொடங்கின இந்த விழா நம்ம ஊர்லேயும் நிலை பெற்றுடுச்சு. சேரன் செங்குட்டுவன் வளைவு 11வது வளைவு. மொத்தம் 20 ஹேர்பின் பெண்ட் இருக்கு. அதில் ஒவ்வொன்றுக்கும் இப்படி பேர் வச்சிருக்காங்க. சிலதை நான் பதிவு செஞ்சுட்டு இருக்கேன். பாண்டிய நெடுஞ்செழியன் வளைவு. இது வரைக்கும் கடைகளே பார்க்க முடியல. இந்த இடத்துல நிறைய கடைகள் அங்கங்கே இருக்கு. இங்கே ஒரு கோவில் இருக்கு பெரிய பெரிய சிலைகளோட. 13வது வளைவு கரிகால் சோழன் பெயர்ல இருக்கு. இன்னும் 7 வளைவுகளை தாண்டி தான் ஏற்காடு ஊருக்குள்ள நம்ம நுழைய முடியும். 14வது வளைவு ஔவையாருடைய பெயர்ல வச்சிருக்காங்க. இங்கேருந்து நிறைய வித்தியாசமான செடிகளை பார்க்க முடியுது. 15வது வளைவு வந்து கம்பர் வளைவு. 16வது வளைவு பாரதியார் வளைவு.
இதில் சின்ன சின்னதாக தெரியறது எல்லாமே வந்து காஃபி செடிகள். வழக்கமாக மலைவாசத்தலங்கள் நிறைய டீ செடிகளை பார்ப்போம். இங்கே காஃபி தான் அதிகமாக விளைவிக்கிறாங்க. ஸோ இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் சில மாதங்கள் தான் சீசன், நான் சீசன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏற்காடை பொறுத்தளவில் எல்லா சனி ஞாயிறுமே இங்கே சீசன் தான். ஸோ சுற்றுலா தலங்களில் வந்து முக்கியமானது ஏற்காடு. எப்போவுமே ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 17வது வளைவு திருவள்ளுவர் வளைவு அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒன்று 5 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம மலை உச்சியை அடையிறதுக்கு. அப்படியே சுதந்திர போராட்ட வீரர்கள் ஆரம்பித்து பழைய மன்னர்கள், ஔவையார், திருவள்ளுவர்னு போயிட்டு மீண்டும் வந்து 18வது வளைவுக்கு பாரதிதாசன் வளைவுன்னு பெயர் வச்சுருக்காங்க. சங்க புலவர்களில் ஒருத்தரான வரணருடைய பெயர் வச்சுருக்காங்க 19வது வளைவுக்கு. வரணருடைய வளைவு பெயர். அது மட்டும் இல்லாமல் இங்கே குட்டி ஆரஞ்சு வந்து நிறைய விளையுதுன்னு சொல்கிறாங்க. பழங்களில் குட்டி ஆரஞ்சு இந்த ஊரில் நல்லா விளையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 20வது வளைவு கடைசி வளைவு வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் வளைவு அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஸோ மலைக்கு ரீச் ஆகிட்டோம். இளங்கோவடிகள் வளைவை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்ல குளிர் இருக்குது. சீசன் நல்லா தான் இருக்குது. சொன்ன மாதிரி சனி ஞாயிறு எல்லாமே சீசன் தான். ஊருக்குள்ளே வந்தாச்சு. வந்ததுலேருந்தே நிறைய அட்வென்ச்சர் பார்க் எல்லாமே இருக்குது போல். ஸோ இங்கேயே காவேரி பீக்னு ஒரு இடம் இருக்குது. சேர்வராயன் கோவில், முக்கியமான நிறைய இடங்கள் இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஏற்காடு லேக் பக்கத்தில் தான் கடந்து போயிருக்கோம். ஸோ இங்கே தான் தங்க போகிறோம். இங்கேருந்து ஏற்காடை பற்றி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போதைக்கு இங்கேருந்து விடைபெறுறேன். மீண்டும் அடுத்த சூப்பரான ஒரு இடத்துலேருந்து சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.